இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரில் இருந்து 5,50,000 ரூபாய் நகை பணம் திருட்டு, தமிழக வாலிபர் கைது. அமெரிக்காவில் தடையற்ற வர்த்தகம், விவசாயிகள் சங்கம் எதிர்ப்பு. புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் தர்ணா போராட்டம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். அமெரிக்காவின் தடையற்ற வர்த்தகத்தால் விவசாயம் அழிந்து போகும் என விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய விவசாயிகள் சங்கம் தமிழக ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், உச்சநீதிமன்றம் நியமித்த நீதியரசர் நவாப் சிங் குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும், MS சுவாமிநாதன் பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும், வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் வேளாண் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்துவிட வேண்டும், இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் நோக்கம் கொண்ட மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 7ஆம் தேதி முதல் மார்ச் 19ஆம் தேதி வரை பல்வேறு மாநிலங்களில் விவசாயிகள் பேரணி நடத்துகிறோம். மார்ச் மாதம் 19ஆம் தேதி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக அனைத்து மாநிலங்களுடைய முதல்வர்களை சந்தித்து எங்களது கோரிக்கைகளை தெரிவித்து வருகிறோம். அதன்படி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை இன்று சந்தித்து விவசாயிகளுடைய கோரிக்கைகளை முழுமையாக தெரிவித்தோம். முழுமையாக ஏற்றுக்கொண்ட முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதுவதாக தெரிவித்தார். அதேபோல அமெரிக்காவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அமெரிக்க ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூட விவசாயிகளுக்கு தெரியாது. நாடாளுமன்றத்தில் அமெரிக்காவினுடைய ஒப்பந்தத்தை விவாதிக்காமல் வெளியே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து தெரிவிப்பது மிகவும் அபத்தமானது. பால் மற்றும் விவசாய பொருட்கள் இறக்குமதியால் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பில்லை என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எனவே இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். மேலும் விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டும். பியூஷ் கோயல் அமைச்சர் எப்பொழுதும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படுவார். எனவே பிரதமர் மோடி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் இருவரும் அவரை நம்பக்கூடாது. விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டுத்தான் பிரதமர் முடிவு எடுக்க வேண்டும். அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டால் முற்றிலும் அழிந்து போகும் என்றார். செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது ஐக்கிய விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைப்பாளர் ஜக்ஜித் சிங் டல்லோவால், தமிழக தலைவர் ஐயாக்கண்ணு ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதார இயக்குநர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் அனைத்து ஆம்புலன்ஸ்களையும் சுகாதாரத்துறை அலுவலகத்தில் நிறுத்திவிட்டு செல்வதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதியில் 60க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் 2007ஆம் ஆண்டு முதல் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியமர்த்தப்பட்டனர். தொடர்ந்து இவர்களுக்கு 2011ஆம் ஆண்டு முதல் NRHM திட்டத்தின் கீழ் சம்பளம், போனஸ், இன்கிரிமெண்ட் போன்ற தொகை வழங்கப்பட்டு வந்தது. அதேபோல கடந்த வருடம் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஆணை பிறப்பித்தார். இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த போனஸ், இன்கிரிமெண்ட் போன்ற தொகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டது. இதனை உடனடியாக பழைய திட்டத்தின் கீழ் வழங்கிட வேண்டும், முதலமைச்சர் அறிவித்து சம்பள உயர்வை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களின் கோரிக்கைகளை சுகாதாரத்துறை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற 12ஆம் தேதி முதல் அனைத்து ஆம்புலன்ஸ்களையும் சுகாதாரத்துறையில் நிறுத்திவிட்டு செல்வதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியின் போது காரில் வைத்திருந்த 5,50,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை முத்தமிழ் வீதியை சேர்ந்தவர் மோகன மகேந்திரா. இவரது தங்கையின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலை அந்தோனியார் மகாலில் கடந்த 7ஆம் தேதி நடந்தது. வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பின் வந்த மொய் பணம் மற்றும் நகைகளை ஒரு பையில் வைத்து தனது காரில் வைத்துவிட்டு மகாலின் உள்ளே சென்று மற்ற வேலைகளை கவனித்து வந்தார். திரும்பி வந்து பார்த்தபொழுது காரின் பின்பக்க கதவின் கைப்பிடியை உடைத்து திறந்து அதிலிருந்த
5,50,000 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டுள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து மோகன மகேந்திரா அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து திருமண மண்டபத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீரங்க கிருஷ்ணா நகரை சேர்ந்த டெல்லி கணேஷ் என தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் திண்டிவனத்தில் பதுங்கியிருந்த டெல்லி கணேஷை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் அவரிடமிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரது வங்கி கணக்கில் உள்ள 1 லட்சத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனை அடுத்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 12 மணி நேரத்தில் அதிரடியாக புதுச்சேரி பெண்ணை மீட்ட JCM. குவைத்தில் சிக்கியிருந்த புதுச்சேரி பெண் மீட்பு. LJK தலைவர் ஜோ சார்லஸ் மார்டினிற்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த பெண். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜாவின் மனைவி சத்யவாணி குடும்ப வறுமை காரணமாக குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலைக்காக சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரது 13 வயது மகன் சுஜித் திடீர் உடல்நிலை பாதிப்பால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகனின் நிலைமையை அறிந்த சத்யவாணி புதுச்சேரிக்கு வர வீட்டு உரிமையாளரிடம் அனுமதி கேட்டபொழுது அங்குள்ள ஏஜென்ட் அவரை அனுப்ப மறுத்ததுடன் ஹவுஸ் அரெஸ்ட் போன்ற நிலையில் வீட்டு சிறையில் அடைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மனவேதனையடைந்த அவரது கணவர் ராஜா மனைவியை மீட்டு தரக்கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தார். இதனை மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொண்ட தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் உடனடியாக சத்யவாணியை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை அந்த நாட்டில் தொடர்புடையவர்களுடன் பேசி விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் குவைத் நாட்டில் உள்ள சத்யவாணியுடன் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த தீவிர முயற்சியின் பலனாக சத்யவாணி இன்று விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் புதுச்சேரி வந்து தனது குடும்பத்துடன் இணைந்தார். சொந்த ஊருக்கு வந்தடைந்த சத்யவாணி கண்ணீர் மல்க தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நேரில் சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஹோட்டல் வாசலில் நடந்த கட்சி உறுப்பினர் திருமணம். தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வைத்த VCK தலைவர் திருமாவளவன். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள கோவிலில் தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் நடந்தது. இதில் பங்கேற்க வந்த VCK தலைவர் திருமாவளவன் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் ஒன்றில் தங்கினார். அங்கிருந்து காலை கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புறப்பட வெளியே வந்தார். அப்பொழுது வாசலில் புதிய திருமண ஜோடியான சதீஷ் சுபா காத்திருந்தனர். கடும் கூட்ட நெரிசல் காணப்பட்ட நிலையில் VCK தலைவர் திருமாவளவன் மாலைகளை எடுத்துக் கொடுத்து மணமக்களை மாற்றிக்கொள்ள செய்தார். மேலும் தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். சதீஷ் சுபா ஜோடிக்கு வரும் 12ஆம் தேதி திருமண வரவேற்பு நடக்கியிருக்கிறது. சென்ட்ரிங் வேலை செய்யும் சதீஷ் VCK கட்சியின் உறுப்பினர் என்பதும் VCK தலைவர் புதுச்சேரி வரும்போதெல்லாம் சதீஷ் உடன் இருப்பது வழக்கம். தனது தலைவரின் கையால் தாலி எடுத்து கொடுத்து தனது திருமணம் நடைபெற வேண்டும் என்று அவரது விருப்பமாக இருந்த நிலையில் புதுச்சேரிக்கு வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த திருமாவளவன் கையால் தாலி எடுத்து கொடுத்து திருமணம் செய்து கொண்டார். ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 55,40,000 ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு பணிகளை பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். அதில் அகரம் தென்னந்தோப்பு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் மாந்தோப்பு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 5,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சிவசாமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 8,40,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மணியக்காரர் நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி 9,10,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு சிவசக்தி நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 13,10,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 55,40,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான T20 அம்மா டிராபி கிரிக்கெட் போட்டிகள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு அருள் திரு பங்காள அருகிலார் 86வது அவதார திருநாளை முன்னிட்டு ஆதிபராசக்தி கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான T20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகள் அம்மா டிராபி ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி விளையாட்டுத் திடலில் துவக்கி வைக்கப்பட்டது. ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி நிர்வாக அரங்காவலர்
கோப்பா அன்பழகன் தலைமை தாங்கினார். மேல்மருவத்தூர் அறநிலையின் முதன்மை செயல் அலுவலர் வழக்கறிஞர் அகத்தியன், ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி செயலாளர் மதுமலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தொழிலதிபருமான ராஜன் பாபு கலந்து கொண்டு முதல் T20 விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். இதில் முதல் போட்டியை சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரி அணியும் திண்டிவனம் கோவிந்தசாமி கலை கல்லூரி அணியும் போட்டியிட்டனர். அம்மா டிராபி T20யில் மாநில அளவில் 32 அணிகள் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த T20 கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் நா. கண்ணன் அனைவரையும் வரவேற்றார். விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தையும் ஏற்பாடுகளையும் நிர்வாக அதிகாரி லிங்கநாதன், சக்தி கோபிநாத் மற்றும் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி அலுவலர்கள் செய்திருந்தனர். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக அமல்படுத்த வேண்டும். தேசிய விவசாயிகள் ஆணையம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், வேளாண் துறையை மேம்படுத்தவும் MS சுவாமிநாதன் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் விவசாயிகள் சங்க தலைவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை சென்று அனைத்து மாநில முதல்வர்களையும் சந்தித்து ஆதரவு கோரி வரும் நிலையில் அதன் நிர்வாகிகளான ஐக்கிய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளரும் காரைக்கால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவருமான ராஜேந்திரன், இணைச் செயலாளர் சோமு ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து புதுச்சேரியில் விவசாயிகள் சந்தித்திருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினார்கள். மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்து வரும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். உடன் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடனிருந்தார். ஏனாம் தொகுதிக்கு உட்பட்ட சாவித்ரி நகர் பகுதியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டா ராஜு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுமக்கள் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள ஏனாம் சட்டமன்ற தொகுதியில் பிரபல தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டா ராஜு தொகுதியில் உள்ள சாவித்ரி நகரில் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருக்கு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சாவித்ரி நகரில் உள்ள ஸ்ரீ கனக துர்காம்மா கோவிலும் ஸ்ரீராமர் கோவிலும் வேத பண்டிதர்களின் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் நடத்தினார். தேர்தலில் போட்டியிடும் உறுதியுடன் மக்கள் ஆசீர்வாதங்களை பெறும் முதலடியாக சாவித்ரி நகரில் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தை அவர் ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில் மக்கள் காட்டும் ஆதரவும் அன்பும் தன்னை மேலும் ஊக்குவிப்பதாக தெரிவித்தார். தன்னை ஆதரித்து ஊக்கமளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். ஏனாம் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க தன்னால் இயன்ற முழு முயற்சியும் மேற்கொள்வதாக கூறினார். அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசாங்கத்திடம் இருந்து நிதி பெற்று தந்து வளர்ச்சி பாதையில் நகரை முன்னேற்றுவேன் என்று உறுதியளித்தார். முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற அனைத்து மக்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தோட்டாராஜு வீடு வீடாக சென்றபொழுது மக்கள் அவரை மலர் தூவி மாலை அணிவித்து நெற்றியில் திலகமிட்டு அவரை மரியாதையாக வரவேற்றனர். மக்களுடன் நேரடியாக பல விஷயங்களை கேட்டறிந்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிப்பதாக வாக்குறுதி அளித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவராக அப்துல் வஹாப் அவர்கள் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் பொழுது தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புக்கு நன்றி தெரிவித்ததுடன் கட்சியின் வளர்ச்சிக்கும் சிறுபான்மை மக்களின் முன்னேற்றத்திற்கும் முழுமையாக பணியாற்றுவேன் என அப்துல் வஹாப் உறுதியளித்தார். அப்பொழுது கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். பாரிஸ் மோந்த்ரோவில் நடைபெற்ற பொங்கல் விழாவை வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். பாரிஸ் மோந்த்ரோவில் கோலாகலமாக நடைபெற்ற பொங்கல் விழா பாரிஸ் நகரை அடுத்த மோந்த்ரோவில் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகையை சலி டி மிட்டராண்ட் அரங்கில் வெகு சிறப்பாக கொண்டாடினர். தமிழர் பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் மண் பானையில் பொங்கல் வைத்து தாரை தப்பட்டை முழக்கங்களுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து கும்மி பாடல்கள், பரதநாட்டிய நடனங்கள், பக்தி பாடல்கள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுக்காக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள் விழாவிற்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தின. இந்நிகழ்ச்சியில் மோந்த்ரோ நகர மேயர் ஜேம்ஸ் செரோன், துணை மேயர் மற்றும் சமூக நல அதிகாரி முகமது யூசப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தங்கள் மொழி, பண்பாடு, பாரம்பரியத்தை பாதுகாத்து வருவதை பாராட்டினார். இந்த பொங்கல் விழாவில் 120க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்களைச் சேர்ந்த தமிழர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு இரவு 11:30 மணி வரை மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிப் பிரெஞ்சு தென்னிந்திய நட்புறவு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான மேற்கொண்டதுடன் பாரிஸில் தமிழர் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் முயற்சியாகவும் இந்நிகழ்ச்சி அமைந்தது. புதுச்சேரி
மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மகா உற்சவ விழா வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கோவில் அறங்காவலர் குழுவில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் மகா உற்சவ விழாவில் பங்கேற்க அழைப்பிதழை வழங்கினார்கள். உடன் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோருடன் இருந்தனர். அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கடந்த ஒரு வார காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஏகேடி நற்பணி மன்றம் சார்பாக தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் மன்றத்தின் தலைவர் ஹரி, என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டரணி செயலாளரும் மன்றத்தின் துணைத் தலைவருமான ஆறுமுகம், செயலாளர் ஓம் பிரகாஷ், துணை செயலாளர் சிவா, பொருளாளர் ராமச்சந்திரன், துணை பொருளாளர் வெங்கடபதி, ஒருங்கிணைப்பாளர் கணேசன், வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், மன்ற கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஏகேடி நற்பணி மன்றத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி தலைவராக அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றியை தெரிவித்தார் கனக சுப்புரத்தினம். புதுச்சேரி திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தாசில்தார் ஐயனார் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரில் இருந்து 5,50,000 ரூபாய் நகை பணம் திருட்டு, தமிழக வாலிபர் கைது. அமெரிக்காவில் தடையற்ற வர்த்தகம், விவசாயிகள் சங்கம் எதிர்ப்பு. புதுச்சேரியில் 108 ஆம்புலன்ஸ் தர்ணா போராட்டம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.